ஹலோ கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சீசன்களில் இந்த மாதிரி டிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே இண்டிவிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணுவாங்க. அது எவ்வளோ டஃப்பான டாஸ்க் வந்தாலும் சரி அப்படி தான் ப்ளே பண்ணுவாங்க. இன்கேஸ் பிக் பாஸ் அவர்களே டீம் டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் அந்த டீம் டாஸ்க் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து விளையாடுவாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரையிலும் தான் இண்டிவிஜுவலாக விளையாடுங்கடா அப்படின்னா இவங்களா ஒரு அலைன்ஸ் பேசிக்கிறது, இவங்களா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து உள்ளே கொண்டு வந்து தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, அது எதிர்த்து கேள்வி கேட்டாக்கா பயந்துட்டேன் நடுங்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ராங்காக இருக்குது. கண்டிப்பாக வீக்கெண்டில் விஜேஎஸ் வந்து இதை பற்றி அட்ரஸ் பண்ண தான் போகிறாரு. அதுக்கப்புறம் பார்ப்போம் யார் யாருடைய முகத்திரைகள்லாம் கிழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ப்ரோமோ 3 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோமோ 2ஓட கண்டினியூவேஷன் தான் இது. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி கிட்ட வந்து பவித்ரா அவர்கள் பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. ஏன் 1 or 2 மெம்பர்ஸை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி வந்து விளையாடிட்டு இருக்கீங்க, குரூப்பாக சேர்ந்து விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே கேள்வி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் முன்னாடி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் சொல்லி புலம்பிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து ரயான், அதுக்கப்புறம் விஜய் விஷால், இவங்க 2 பேரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து டார்கெட் பண்ணி அவங்களுடைய பேட்சை வந்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் மீன்ஸ் அந்த ஃபோட்டோவை யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முத்துக்குமரன், அப்புறம் மஞ்சரி, ஜாக்லின், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு பவித்ரா இவங்கெல்லாம் வந்து ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏன் நீங்கள் வந்து மொத்த பேருமா 5 பேர் 6 பேர், இப்போ எல்லாருமே விளையாடுறதுக்கு ஆள் இருக்காங்க, 10 பேர் வந்து விளையாடுறாங்க. 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 8 பேர் அலைன்ஸ் வச்சுக்கிட்டு 2 பேரை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது, இல்லைனா ஒரு 6 பேர் வந்து அலைன்ஸ் பேசிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேரை வந்து அவுட் பண்ணிடலாம், அப்புறம் நமக்குள்ளே அடிச்சிக்கலாம் அப்படின்றது, எப்படி அதை அடிச்சிக்க முடியும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு ஒரு டீலை வந்து பேசிக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பவித்ரா அவர்கள் வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நீங்கள்? ஏன் இண்டிவிஜுவலாகவே உங்களால் வந்து கேமை ப்ளே பண்ணவே முடியாதா? அந்த இடத்துல வேறு யாருமே கண்ணுக்கு தெரியலையா? ஏன் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு 1 or 2 மெம்பர்ஸை மட்டும் பயங்கரமாக டார்கெட் பண்ணி இப்படிலாம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பவித்ரா. இதுக்கு வந்து ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பாயிண்ட்ஸ் டேபிளை வந்து பாருமா, பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் அதிகபட்சமான எண்ணிக்கை வந்து வச்சுருக்காங்க, வாக்குகள் வந்து வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து அடிக்கிறது தான் அந்த கேமோட நியதையாக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்னென்னா, பாயிண்ட்ஸ் டேபிளில் அதிகபட்சமாக வந்து ரயான் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. 16 பாயிண்ட் வந்து இருக்குது அவர்கிட்ட, 15 பாயிண்ட் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 15 பாயிண்ட் வச்சுருக்கிற ஆளை வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அந்த 15 பாயிண்ட்டே உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயே. பட் நீங்கள் 4 பாயிண்ட்டு 5 பாயிண்ட் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அடிச்சு ஏன் 4 பாயிண்ட்டு 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் நீங்கள் சேகரிக்கக்கூடாது? ஏன் ஒரே ஆளை அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுவும் 5 பேர் சேர்ந்துக்கிட்டு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆளை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வியும் கூட. அப்புறம் இந்த முத்துக்குமரனை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி கேம் ப்ளே பண்ணார், சொல்ல போனால் லாஸ்ட் வீக் வேறு எப்படி ப்ளே பண்ணார் அப்படின்னு சொல்லி. பட் இந்த வாரம் என்ன ஆச்சுன்னு எனக்கு வந்து தெரியல. மனுஷனுக்கு நிறைய இடங்களில் வந்து எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாமே மைனஸாக தான் போய் முடியுது அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவராக ஒரு ரூல்ஸ் வந்து உருவாக்குறாரு. இன்றைக்கி வந்து அந்த பவுலிங் டாஸ்க் கூட வந்து நடைபெற்றது. அதில் இவங்களாம் ஒரு சில ரூல்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து இப்படி இருந்தாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க, இவங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருங்க, இப்படி கொடுத்துர்லாங்க, அப்படி கொடுத்துர்லாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் உட்காந்து பேசுகிறாப்புல. இப்போ அதே ஒரு விஷயத்தை வந்து குரூப்பிசம் பண்ணுறீங்க, ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு 1 or 2 மெம்பர்ஸை டார்கெட் பண்ணி நீங்கள் அடிக்கிறீங்க, இது வந்து ஃபேராகவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க, அவனுக்கு என்னென்ன தோணுதோ அவன் வந்து கேம் ப்ளே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதே மாதிரி ஃபேரு அன்ஃபேர் அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு. இப்போ இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்றது சுத்தமாக புரியல. இப்போ குறிப்பாக நீங்கள் ஏன் விளையாடுறீங்க அப்படின்ற கேள்விக்கு இதுக்கப்புறம் யாருடைய பேச்சும் கேட்காதீங்க, யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இத்தனை காலத்தை விட்டுருங்க. இந்த வாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். எத்தனை கேமில் அந்த மாதிரி வந்து இது பண்ணி குரூப்பாக பண்ணி சில விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்தாங்க. மஞ்சரிக்கு சும்மா 3 பாயிண்ட் கிடைச்சிதுங்க. மஞ்சரி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் நல்லா தான் பேசினாங்க. அன்றைக்கி ஒரு டாஸ்க்கில் காலையிலே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் மாதிரி நேற்று காலையில் கொடுத்துருந்தாங்க. 3 பாயிண்ட் கிடைச்சிதுங்க. ரீசன் யார்? நீங்கள் தானே. முத்துக்குமரன் ஓட்டு போட்டார், ஜாக்லின் ஓட்டு போட்டாங்க. இவங்களே வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறது. தீபக் அவர்கள் வந்து முத்துக்குமரன் வந்து மஞ்சரி வந்து ஜாக்லின் இப்படி மாற்றி நெட்வொர்க் மாதிரி வந்து பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு குரூப்பாக தான் அவங்க ஆக்டிவேட்டடாக வந்து இருக்காங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு முத்துக்குமரனை வந்து பிடிக்கும், நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இப்போ லாஸ்ட் வீக் வரையும் நான் பயங்கர சப்போர்ட்டிவாக தான் வந்து இருந்துட்டு இருந்தேன். அது வேறு விஷயம். பட் இந்த வாரம் அவங்க பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. மஞ்சரி மேலே இருந்த நம்பிக்கை எல்லாமே குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் வாக்குகளோட எண்ணிக்கையிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி முத்துக்குமரனை பற்றி நிறைய பேர் வந்து மிகப்பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட்டில் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ரயான் கிளியராக வந்து சொல்கிறாப்புல, ஏண்டா லாஸ்ட் வீக் நேற்றுக்கு வரைக்கும் வந்து ஃபேரு அன்பேர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபேரு அன்ஃபேர்னு சொல்லி பேசினாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது, அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அவங்கவுங்க விளையாடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்.
இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி செருப்படி கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில்கள் வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.